ஆளுநர் கைலாஷ்நாதன் மேதின வாழ்த்து. உலகம் எங்கும் உள்ள உழைக்கும் மக்களின் பெருமையினை, தியாகத்தை பறைசாற்றி அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதை இந்த உழைப்பாளர் தினம் முன்னிறுத்துகிறது. உழைப்பாளர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள். பொது உடைமை பொருளாதார முன்னேற்றத்தில் அச்சாணியாக இருப்பவர்கள். அவர்களுடைய நலனை, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் நம் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது. உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் அனைத்து வளமும் நலமும் பெற்று நல்வாழ்வு பெற மனதார வாழ்த்துகிறேன் என ஆளுநர் கைலாஷ்நாதன் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவை முதல்வர் ரங்கசாமி மே தின வாழ்த்து. உழைப்பின் பெருமையினையும் உழைப்பாளர்களின் உரிமைகளையும் உலகிற்கே உணர்த்திய பெருமைக்குரிய தினம் மே தினமாகும். ஒவ்வொரு பணியும் சிறிதாக இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மரியாதைக்கும் அங்கீகாரத்திற்கும் உரியது என்பதை இந்த தினம் நினைவூட்டுகிறது. நம் பணியைப் போல சக பணியாளர்களின் உழைப்பையும் மதித்து பாராட்டுவது நமது பொறுப்பாக இருக்க வேண்டும். அது அனைவருக்கும் மரியாதையினையும் கண்ணியத்தையும் பணி சூழலையும் உருவாக்க உதவும். உழைப்பின் மதிப்பை பறைசாற்றும் இந்த உழைப்பாளர் தருணத்தில் அனைவருக்கும் எனது இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் ரங்கசாமி மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதிய தொழிலாளர் சட்டம் ஜான்குமார் மேதின வாழ்த்து. உழைப்பால் உயர்ந்த உன்னத உள்ளங்களுக்கு என் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். என் தந்தை ஒரு ஆலை தொழிலாளி. நானும் ஒரு தொழிலாளியாக இருந்து சமூகத்தில் உயர் நிலைக்கு வந்தேன். மேலும் வர முயற்சிக்கின்றேன். தொழிலாளர்கள்தான் என் உயர்வுக்கு காரணமாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை அவ்வப்பொழுது செய்து மனம் மகிழ்கின்றேன். பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் புதுச்சேரி தொழிலாளர்களுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொழிலாளர்கள் சட்டங்களை திருத்தி புதிய விதிகள் வகுத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வழிவகை செய்திருக்கிறது. தொழில்நுட்பம் தெரிந்த தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு தற்போது பல திட்டங்களை அறிவித்து வருகிறது. அதில் ஒன்றுதான் படித்த இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் நுணுக்கங்களை கற்றுத்தரும் கம்பெனிகளுக்கு உதவும் திட்டம். அதன்படி இளைஞர்களை தனது கம்பெனியில் வேலைக்கு எடுத்து அவர்களுக்கு திறன்களை கற்றுத்தந்தால் அந்த நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. அந்த வேலையில் சேர்ந்த இளைஞர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பாரத பிரதமரை வைத்திருக்கும் நமது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுச்சேரி வாழ் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அமைச்சர் ஜான்குமார் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை உலுக்கிய சம்பவம். புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மே 5ஆம் தேதி தீர்ப்பு. புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் கருணாஸ் என்ற இளைஞர் விவேகானந்தன் என்ற முதியவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விவேகானந்தன் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் புதுச்சேரி நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் மே 5ஆம் தேதி தீர்ப்பு வெளியாக உள்ளது. மே தினத்தில் புதுச்சேரியில் புதிய அரசு அமையும். திமுக அமைப்பாளர் சிவா உறுதி. புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா விடுத்துள்ள மே தின வாழ்த்துச் செய்திகள். மே 1 இன்னும் சில தினங்களில், அதாவது மே 4ஆம் தேதி இதுவரை வெளிவந்த கருத்து கணிப்புகள் சொன்னதை விட அதிக அளவில் வெற்றி பெற்று தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்க இருக்கின்றது. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என சொன்ன தமிழக முதல்வர் மீண்டும் அரியணை ஏறும் நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அவருடைய தலைமையில் புதிய அரசு அமைவதை புதுச்சேரியிலும் திமுக கூட்டணி புதிய ஆட்சியினை அமைக்கும். அதற்கான உத்தரவை கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி மக்கள் அளித்திருக்கின்றனர். அவர்களுடைய ஆசையுடன் அமையும் புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலன் காக்கும் அரசாக செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் கைகள் என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்ற முத்திரை வாங்கியதுடன் புதிய புதுச்சேரி பயணத்திற்கு தயாராவோம் என்பதை தெரிவித்து மகிழ்கின்றேன் என்று சிவா விடுத்துள்ள மேதின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
தன் வியர்வையினை உரமாக்கி இந்த உலகத்தை அழகாக்கும் அனைத்து உழைக்கும் கரங்களுக்கும் உழைப்பே உயர்வு தரும் என்ற உரிய சிந்தனையுடன் கூடிய இனிய மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்றும் சோர்வில்லாது உழைக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் அர்ப்பணிப்பும் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான அஸ்திவாரமாகும். உழைப்பே உலகின் முதல் மூலதனம் என்பதையும் உழைப்பின்றி உலகம் இயங்காது என்பதையும் இன்றைய நாள் நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. நம்மில் உழைப்பு என்றும் உரிய மரியாதையுடன் போற்றப்படட்டும். அனைவரின் வாழ்விலும் குடும்பத்திலும் மென்மேலும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெருகட்டும். இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவை திமுக துணை அமைப்பாளர் கென்னடி விடுத்துள்ள மேதின வாழ்த்துச் செய்திகள். சமூக நீதியும் தொழிலாளர் உரிமையுமே கழகத்தின் இரு கண்கள் என்று வாழ்ந்தவர் கலைஞர். அவர் கண்ட கனவுகளை நிறைவேற்ற தளபதி ஸ்டாலின் தமிழகத்தில் பாடுபடுகிறார். அவர் வழியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சியில் புதுச்சேரி திமுகவும் தொழிலாளர்கள் நலன்களுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஆசியாவிலேயே 8 மணி நேர வேலைக்காக உயிர் தியாகம் செய்த பூமியாக புதுச்சேரி திகழ்கின்றது. இந்த மண்ணில் வாழும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் மே 4ஆம் தேதி புதுச்சேரியின் புதிய அரசை அமைப்பதற்காக உத்தரவை மக்கள் வழங்குவார்கள். திமுக தலைமையிலான புதிய அரசு அமையும். அப்பொழுது தொழிலாளர்கள் நலன் விரும்பும் பல திட்டங்களை தளபதியார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசியுடன் நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என மே தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள MMA அரங்கில் நடைபெற்ற சக்சஸ் வர்ஸ் உயர்கல்வி சிறப்பு தினம் மாநாடு 2026 நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் சிறந்த நடைமுறைகள் பிரிவில் சிறப்பான விருதை பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்ட உயர்கல்வி வழிகாட்டுதல் 101 சிறந்த நடைமுறைகள் என்ற நூலில் நாட்டின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 101 சிறந்த நடைமுறைகள் இடம்பெற்றுள்ளன. எதிர்காலத்திற்கு தயாராகும் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்காக முக்கியமான கருத்துக்கள் மற்றும் செயல்திறன் மிக்க நடைமுறைகள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த போட்டியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000த்திற்கும் மேற்பட்ட சிறந்த நடைமுறைகளை சமர்ப்பித்தன. அவற்றில் இருந்து 101 சிறந்த நடைமுறைகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அவற்றில் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி சமர்ப்பித்த 2 சிறந்த நடைமுறைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.